உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயத்துக்கு அடிக்கடி நம்ம நாட்டில் திடீர்னு விலைவாசி ஏறுது இறங்குது, திடீர்னு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுமதி தர்றாங்க, திடீர்னு தடை பண்ணுறாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ இல்லைன்னா வியாபாரத்தை பற்றி தொழிலை பற்றியோ உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டாலும் நம்மளை தொடர்பு கொள்கிறதுக்கு நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வெங்காயம்ங்கிறது நம்ம இந்தியாவில் உலகத்திலேயே மிக அதிக அளவில் விளைச்சல் இருக்குது. அதாவது இந்திய வெங்காயம் சொன்னோம்னா அதுக்கு ஒரு காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம், வீடுகள்லாம் வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணில் கண்ணீராக வரும். அதான் அதோடைய காரத்தன்மை. இதே இது நீங்கள் துருக்கி, எகிப்து இங்கே உள்ள வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 4-5 தடவை உரிச்சா கூட கண்ணில் கண்ணீரே வராது. அந்த காரத்தன்மைகள் கம்மி. அப்போ காரத்தன்மை கம்மியாக இருக்கும்போது அதோடைய டேஸ்ட் என்னாகும்? டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுதான், அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவுடைய வெங்காயத்துக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் நல்ல மார்க்கெட் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உள்நாட்டிலையும் விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிறணும்னு நம்ம அரசு திடீரென்று ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிடுறாங்க. இல்லாட்டி ஏற்றுமதிக்கு வரியை அதிகப்படுத்திடுறாங்க. இது நடைமுறையில் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா 2024 மார்ச் 31 வரைக்கும் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போச்சு, 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் போனது. இப்போ சாதாரண தடாலடியாக பாதிக்கு பாதி குறைஞ்சி 40 ரூபா 50 ரூபான்னு குறைஞ்சிருச்சு. இப்போ இப்படி வரும்போது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு விலை ஏறும்போது அவங்களுக்கு பொருளுக்கான விலை ஏறிடுது ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸ்போர்ட் அதிகமாக போகும்போது அவங்க பொருளுக்கான விலை அதிகமாக கிடைக்கிது. ஆனால் அப்படி எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது என்ன ஆகுது? உள்நாட்டில் விலைவாசி ஏறி போகுது. அப்போ உள்நாட்டில் ஒரு விவசாய பொருள் காய்கறி விலை ஏறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அரசாங்கங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வருது. இதையும் பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் பத்திரிகைகள் எல்லாம் காய்கறி விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சுன்னு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக திவால் ஆகுது. அதுதான், ஏன்னா வெங்காயத்தினாலேயே டெல்லியில் ஒரு அரசு கவிழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க டெல்லியில் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதனால் அதாவது இதில் நம்ம யாரை குறை சொல்கிறதுனே ஒன்றும் சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் என்ன செய்யுது? மக்களுக்கும் விலை கிடைக்கணும், விவசாயிக்கும் விலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வெளிநாட்டில் அதிகமாக டிமாண்ட் ஆகும்போது என்ன ஆகுது? விலைவாசி ஏற ஆரம்பிக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு செல்கிற அந்த பொருட்களை தடை பண்ண வேண்டியது வருது. இப்படி தடை பண்ணும்போது என்ன ஆகுது? விலைவாசி குறையுது. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கிடைப்பது அரிதாகி விடுகிறது. இப்போ நம்ம 2024 போவோம். அடுத்த அவங்க எல்லாம் அறுவடை டைமாக இருக்குது. இது மார்ச் 31 வரைக்கும் ஏற்றுமதிக்கு நீடிக்கும்னு இருக்காங்க. அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரிக்கு மேலே அறுவடை ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ பிப்ரவரிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும்போது மார்ச்லலாம் கொஞ்சம் அதிக அளவில் அறுவடை நடக்கும். வெங்காயம் சரி, பூண்டும் சரி, எல்லாமே. நம்ம நேற்று கூட பார்த்திங்கன்னா பூண்டு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. பூண்டு இந்த 2024 நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வெங்காயமும் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 31 வரைக்கும் தடை போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த மார்ச் மாதம் தடையை நீக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக அளவில்
அறுவடை நடக்கிற டைம். அதனால் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் வரத்து இருக்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக போயிடும். சும்மாவே எந்த வருஷமும் ஏற்றுமதி தடையே இல்லைன்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் போகும். இந்த வருஷம் ஏற்றுமதிக்கு தடைன்னு வேறு அறிவிச்சதுனால விலை கம்மியாகிறதுனால மார்ச் மாதத்துலேயே அந்த தடையை நீக்கலாம் அரசாங்கம். அதனால் கண்டிப்பாக அந்த மார்ச் மாதம் அதிகப்படியான அறுவடை காலம், ஏன்னா பீக் அவர் சீசன் டைம். அதனால் இந்த வெங்காயம் ஏற்றுமதி செய்கிறவங்களும் சரி, உள்நாட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, நான் மெயினாக சொல்கிறது வெங்காய வியாபாரத்தில் புதுசாக வர்றவங்க வந்து மாட்டிக்கிறாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாம் போய் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தவங்க பூரா இப்போ திடீர்னு எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சோன்னா என்னாச்சு, ரேட்டு குறைஞ்சி வச்சா. அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே நம்மளுக்கு ரேட்டு குறைஞ்சி வச்சுன்னு வைங்க, இங்கே நம்ம என்ன விலைக்கு விற்கிறது? அதனால் இந்த வெங்காயம் உள்நாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து தான் ஆர்டர் எடுக்கணும், பார்த்து தான் உள்நாட்டு வியாபாரம் கூட செய்யணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. இதே இது நீங்கள் மற்ற பொருட்கள் அப்படி இல்லை. இப்போ தக்காளி விலையே ஏறுதுன்னு வைங்க, அது அவ்வளோவா எக்ஸ்போர்ட் ஆகாது, உள்நாட்டுக்குள்ளேயே தான் அது கொஞ்சம் இதாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வெங்காயங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இதை மாதிரியான திடீர் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு காரணமே அதுதான். அதனால் நீங்கள் புதுசாக இந்த வெங்காயம் வியாபாரம் செய்யணுங்கிறவங்க, இல்லை புதுசாக நான் வெளிநாட்டுக்கு வெங்காயம் ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறவங்க போகாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து மற்ற பொருட்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பூண்டாக இருக்கட்டும், மற்ற நீங்கள் பருப்பு வகைகள், பயிறு வகைகள், சோயா பீன்ஸாக இருக்கட்டும், கொண்டக்கடலையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுகளுக்கெல்லாம் நம்மளுக்கு தடையே வராது. மெயினாக தடை வர்ற பொருள் எதுன்னா வெங்காயமும் அரிசியும் தான். அரிசியில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு எப்பயுமே தடை வராது, ஏன்னா அதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்தியாவில். நான் பாஸ்மதி ரைஸுக்கு தான் அதிகமாக தடை வரும் எக்ஸ்போர்ட்டுக்கு. அதனால் நான் பாஸ்மதி ரைஸோ வெங்காயமோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேறு பொருளை சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லது. புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், அதிலே இருக்கிறவங்களே திணறாங்க. அதாவது பங்களாதேஷ்க்கெலாம் வெங்காயத்தை ஆர்டர் எடுத்துகிட்டு திடீர்னு ஏற்றுமதி தடைன்னு சொல்லிட்டாங்களா, கையில் ஆர்டரை வச்சுருக்காங்க. நிறையா லாரியில் லோடு போய்கிட்டு இருக்கு, பங்களாதேஷ் அந்த என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்குள்ளே ஆர்டர் போட்டாங்க. அப்போ உள்ள பார்டர்லாம் விட மாட்டேங்கிறாங்க. இதை மாதிரி பல சிக்கல் இருக்குது வெங்காய ஏற்றுமதியிலும் சரி, உள்நாட்டு பிஸ்னஸ்லையும் சரி. அதனால் புதுசாக நீங்கள் வியாபாரம், அதாவது இதில் இந்த தொழிலே எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும், நேக்கு போக்கு தெரியும் பிஸ்னஸில், எப்போ என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு. ஆனால் புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யோசித்து வாங்க. அப்படியே இருந்தாலும் வேறு பொருள்களை சூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் மெயினாக யாருக்கும் சொல்கிறது வந்து பூண்டு வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவேன். அந்த பூண்டு வியாபாரத்துக்கு கூட இப்போ ஒரு 2-3 மாதமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விலை ஏற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு காரணத்தை நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை போய் தெளிவாக பார்த்தீங்கன்னா பூண்டு வியாபாரத்தோட நான் அடுத்த சில மாதங்களுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி கூட சொல்லியிருக்கேன். இதுதான் இப்படி நம்ம அடிக்கடி இந்த வெங்காயம், பூண்டு, மற்ற பொருட்களுடைய விலைவாசிகள் இதை பற்றி நம்ம அடிக்கடி வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இதே மாதிரி வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.